இப்போ முதல்ல கல்லீரல் நல்லா இருந்தா தூக்கம் நல்லா இருக்கும். தூக்கத்துக்கு கசகசா இருக்கு பார்த்தீங்களா, கசகசா அதை கொஞ்சம் இல்லை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கிளாஸ் வெந்நி தண்ணியில போட்டு வெந்நி நல்லா கொதிக்க வைக்கணும். அதை கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு அதை குடிக்கலாம். அப்படியும் குடிக்கலாம். இல்லைன்னா அந்த மாதிரி ஆற வச்சுட்டு அதை ஒரு 6 மணிக்கு மேல அந்த கசகசா தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில 10 டிராப்ஸ் எடுத்து ஒரு அரை கிளாஸ் தண்ணியில 1/4 கிளாஸ் தண்ணியில அதுல இருந்து 10 டிராப்ஸ் எடுக்கணும். 10 டிராப்ஸ் எடுத்து அதை குளுக்கணும். 100 தடவை அந்த குளுக்கணும். அந்த அரை கிளாஸ் தண்ணியில 1/4 கிளாஸ் தண்ணியில 10 டிராப்ஸை ஊற்றி நல்லா குளுக்கணும். 100 தடவை குளிக்கிட்டு அந்த இதை அப்படி சப்பி சாப்பிடணும். குடிச்சிங்க அப்படின்னா இப்படி 6 மணி நேரத்துக்கு இருக்க, ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல 6 மணி நேரத்துக்கு இருக்க குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இல்ல 6 மணிக்கு மேல எனக்கு வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்குன்னா ஒரு 8 மணிக்கு மேல செய்யுங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இருக்க ஒரு 6-7 தடவை இந்த மாதிரி அந்த 10 டிராப்ஸ் ஊற்றி குடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இது ஹோமியோபதியில ஓபியம்னு அது கசகசால இருந்து தயார் பண்ணா ஓபியம் இருக்கு. அதையும் நீங்க இதே மாதிரி சாப்பிடலாம். உருண்டை கிடைக்கலாம், டிராப்ஸ் வாங்கி சாப்பிடலாம். கசகசா வீட்டுல தயார் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சுகமான தூக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி படுக்கிற இடம் ஒளி இல்லாம இருக்கணும். வெளிச்சமா இருக்கும்போது சத்தமும் இருக்கக்கூடாது. ஆமா, சாப்பிட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அப்படியே காலாரம் நடக்கணும். நடந்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போகணும். ஒளி இருக்கக்கூடாது. நல்லா இருந்தா ஓரளவுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இது போக ஹோமியோபதியில மாத்திரைகள் நிறைய இருக்கு. அது தேவைன்னா நீங்க கல்லீரல் அந்த இதை குறிகளுக்கு தகுந்த மாதிரி கல்லீரலை பலப்படுத்தணும். அதுக்கு கல்லீரல் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய மருந்து சொல்லியிருக்கேன். ஆமா, அந்த இதை பார்த்து நீங்க எடுத்தீங்கன்னாலும் கல்லீரலை ஸ்ட்ராங் ஆக்கலாம். நரம்பு மண்டலம் நடுக்கா இருக்குன்னா நரம்பு மண்டலத்துக்குன்னு தெரியா மூளை நரம்பு டானிக் மீது அதுக்கு ஒரு பக்கம் போட்டிருப்பேன். அதுல பார்க்கலாம், அதை எடுக்கலாம். இது போக வீட்டிலேயே கசகசா வச்சு நீங்க மருந்து தயார் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நேரம் இல்லைன்னா கடையில ஹோமியோபதிகள்ல ஓபியம் அப்படின்னு கேளுங்க. ஒரு 200 பொட்டன்சில ஓபியம் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அப்போ நிறைய மருந்து இருக்கு தூக்கத்துக்கு. ஓபியம்